ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு வேர்ட் ஃபைலில் எப்படி நாங்கள் டைப் பண்ணாமல் வாய்ஸ் மூலமாக டைப் பண்ணி கொள்றதுங்கிற ஒரு லேசான ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலைண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி கூடவே ஓலுங்கிறத அழுத்தி எம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்தும் நாங்கள் வழங்குவோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது, நாங்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டு வேர்டில் டைப் பண்ணுவோம். அதுலேயும் தமிழ் ஃபோண்ட் வந்துக்கிட்டு நாங்கள் டைப் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா கீபோர்டில் தமிழ் இருப்பவங்க தமிழ் டைப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழ் டைப் பண்ண தெரிஞ்சவங்க லேசாக என்ன செய்வாங்க, தமிழை ஃபோண்டை செலக்ட் பண்ணி தமிழை டைப் பண்ணி கொள்வாங்க. அப்படி இல்லாமல் ஒரு அவசரத்துக்கு ஒரு பேப்பரோ ஒரு கடிதமோ ட்ரா பண்ண வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு தமிழில் செய்யணும். செஞ்சு கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் எப்படி அதை அவங்க லேசாக செஞ்சு கொள்கிறேங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் மேக் பண்ண போகிறேன். முதலாவது நீங்கள் போயிட்டு கூகுளில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க docs.google.com டைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கூகுள் வந்துக்கிட்டு ஏற்படுத்தி தந்திருக்கு. இருக்கிற வளங்களை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறேன்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், நீங்கள் docs.google.com நீங்கள் டைப் பண்ணினேன்னா டாக்ஸ்ன்னு வரும். இதில் வந்துக்கிட்டு வளமையாக எங்களோட வேர்டில் செய்கிற மாதிரி சில வேலைகளை நாங்கள் இதில் செய்யலாம். இதில் பாருங்கள் பிளாங்க்ன்ட்டு இருக்கு. இந்த பிளாங்குங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணின உடனே இப்படி வந்துக்கிட்டு ஒரு சீட் ஒன்று ஓப்பன் ஆகும். அதான் டைட்டில் டாக்குமெண்ட்னு சொல்லி இதில் நீங்கள் டாக்குமெண்ட் பேர் கொடுத்துக்கொள்ளலாம். இது எங்களோட நாங்கள் வேர்டில் செய்யக்கூடிய வேலை அனைத்தையும் இதில் எங்களை செஞ்சு கொள்றதுக்கான சந்தர்ப்பம் இதில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், வேர்டில் இருக்கிற ஃபைல் இருக்குது, எடிட் இருக்குது, வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இதில் எப்படி நாங்கள் லேசாக நாங்கள் கதைக்கிறது மூலமாக டைப் பண்ணுறங்கிறத பார்ப்போம். இதில் பாருங்கள், மேலுக்கு இருக்கிற இந்த பாரில் டூல்ஸ்ன்னு இருக்கு. டூல்ஸுங்கிறத நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணின உடனே பாருங்கள், இதில் அப்படியே கீழுக்கு வந்தோடனே பாருங்கள் வாய்ஸ் டைப்பிங்னு இருக்கு. வாய்ஸ் டைப்பிங்கில் கொடுத்தோடனே பாருங்கள் இடது பக்கம் இப்படி மைக்கிற சிம்பால்ஸ் வந்துக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே இதில் பாருங்கள் நிறைய ஃபண்ட் இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணி போட்டு டைப் பண்ணி கொள்ளையிலும். இங்கே இங்கிலீஷுங்கிறத நான் செலக்ட் பண்ணி போட்டு இதில் நம்ம வந்துக்கிட்டு தமிழ் செலக்ட் பண்ணணும். இதில் தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா தமிழ், இலங்கை தமிழ், சிங்கப்பூர் தமிழ், மலேசியா தமிழ்னு சொல்லி நிறைய தமிழ் ஃபார்மேட் இருக்குது. இதில் நான் இலங்கைங்கிறதால இலங்கை தமிழை நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்தியாண்டா இந்தியா அப்படி உங்களோட செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு பிறகு நான் வீடியோவில் நான் வேறு ஒன்றும் கதைக்க முடியாது. ஏன்னா நான் வாய்ஸ் பண்ணுறது எது கதைக்கணும் அதுதான் எனக்கு வரும். நான் இப்போ உங்களுக்கு எப்படிங்கிறத நான் அதை செஞ்சு காட்டுறேன். இதில் நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு இந்த மைக்குங்கிற சிம்போலை வந்துக்கிட்டு கிளிக் பண்ணணும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேசுகிறேன் பாருங்கள், டைப் பண்ணும். ஹலோ வணக்கம், எம்முடைய இலங்கை நாடு ஆசிய கண்டத்தில் அமைந்துள்ளது. எமது நாட்டின் மிக முக்கியமான வளங்களில் ஒன்றான திருகோணமலை துறைமுகம் கிழக்கு மாகாணத்தின் கொட்டியாரக்குடா பகுதியில் அமைந்துள்ளது. இது பல்வேறு வளங்களை பொருந்திய ஒரு துறைமுகமாக காணப்படுகின்றது. இது ஒரு இயற்கை துறைமுகமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா விவர்ஸ், நான் தமிழில் செலக்ட் டூலில் போயிட்டு தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வாய்ஸுங்கிற மைக்குங்கிற அந்த சிம்போல்ஸை நான் கிளிக் பண்ணின உடனே ஃபுல்லாக டைப் பண்ணுது. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணின உடனே பாருங்கள், நான் டைப் பண்ணது ஸ்டாப் ஆகிட்டு திரும்ப நான் தேவைன்னா நான் என்டர் பண்ணி கீழுக்கு போயிட்டு திரும்ப நான் கொடுத்துட்டு டைப் பண்ணி கொள்ளையிலும். எங்களால் முடிந்தவாறு டைப் செய்து கொள்ள முடியும். எங்களால் எப்படியெல்லாம் நாங்கள் இந்த தமிழ் வாய்ஸில் நாங்கள் கொடுக்கோமோ அந்த ஃபார்மேட்டில் வரும். இப்போ ஃபார்மேட்டில் வந்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யூனிகோடில் இருக்கும். இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆர்டிக்கிளாக எழுதுறது அல்லது
ஏதாவது இன்டர்நெட் சம்பந்தமான ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபடக்குள்ள இந்த யூனிகோட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா யூனிகோட்டுங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். இந்த யூனிகோட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ சம்டைம் நீங்கள் வேர்ட் ஃபார்மில் இதை கொண்டு வரணும்னு சொன்னால் இது அப்படியே மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட வேர்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணினாலும் உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும் அதை எடுத்துக்கொள்ளையிலும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை யூனிகோட் இருக்கும். இதை யூனிகோட்டில் இருக்கிறத நீங்கள் 2 விதமான ஃபொண்டில் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ நான் நார்மல் ஃபொண்டில் வர மாதிரி நாங்கள் மாற்றுறேன்னு சொன்னால் இது அப்படியே நாங்கள் வச்சுட்டு வெஜ்ஜாண்டு நீங்கள் டைப் பண்ணால் இப்படி இந்த முறைக்கு வரும். இந்த முறையை நீங்கள் வச்சுட்டு ஃபொண்டை சைஸை கொஞ்சம் கூட்டி நீங்கள் மற்ற அலைன்மெண்ட்லெல்லாம் செஞ்சு கொள்ளலாம். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இதில் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. தமிழ் எக்ஸிகான்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி மேல் யூனிகோட் டு பாமினி சொல்லி வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் இதில் நிறைய ஃபார்மேட் இருக்குல்ல. யூனிகோட் டு பாமினி, பாமினி டு யூனிகோட்னு இருக்கும். இந்த யூனிகோட் டு பாமினி நீங்கள் கிளிக் பண்ணின உடனே இதை நீங்கள் சைட்டில் வலது பக்கம் இருக்கிற இந்த ஐக்கன், அதாவது 2 பக்கம் இருக்கிற இந்த ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பாருங்கள் என்ன வருது. இதில் நீங்கள் டைப் பண்ணின இந்த யூனிகோட்டை நீங்கள் காப்பி பண்ணின உடனே இந்த ஃபார்மேட்டில் வரும். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத நாங்கள் காப்பி பண்ணி எங்களோட வேர்ட் ஃபைலில் நாங்கள் போட்ட உடனே இப்படி இங்கிலீஷ் ஃபொண்டில் வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி நார்மலாக நாங்கள் பயன்படுத்துகிற கலகம் பமினி போன்ற இந்த ஃபண்டுக்கு நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான மாதிரி ஒஃபிஷியலாக எடிட் பண்ணக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ இப்படியாக இந்த docs.google.comங்கிற இந்த ஃபார்மில் நாங்கள் இலகுவான முறையில் வாய்ஸ் மூலமாக தமிழில் நாங்கள் டைப் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பத்தை கூகுள் எங்களுக்கு செஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த வளத்தை நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி பயன்படுத்துவோம். எங்களுக்கு தேவையான மாதிரி இதில் எடிட்டிங் செய்து எங்களோட தேவைகளை நிறைவேற்ற நாங்கள் பயன்படுத்துவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அறிஞ்சு கொள்ள முடிச்சால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.